Hello guys, welcome back to my channel. இன்னைக்கு நம்ம வீடியோவில் கிராமர்லேயே மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் அண்ட் காமன் ரூல்ஸை தான் வந்து நம்ம பார்க்க போகிறோம். நான் வில் ஸ்டார்ட் ஃப்ரம் ஐ வந்து எது டிஃபைன் பண்ணி வரும்னா ஆம். ஐ வந்தாலே நம்ம வந்து எது மோஸ்ட்டாக யூஸ் பண்ணோம்னா ஆம் யூஸ் பண்ணணும். ஹீ ஷீ இட் அப்படின்னு வந்தால் எஸ்ஸை யூஸ் பண்ணணும். ஓகே, ஹீ இஸ், ஷீ இஸ், இட் இஸ் அப்படின்னு யூஸ் பண்ணுறது. அண்ட் தென் தேர்ட் ஒன் இஸ் வி யூ தே. இந்த மாதிரி வேர்ட்ஸ்லாம் வந்தால் நம்ம வந்து காமனாகவே ஆரை யூஸ் பண்ணுறது. இது வந்து காமன் வேர்டை குறிக்கிறது தான். அண்ட் தென் ஐ வி யூ தே இந்த 4 வேர்ட்ஸ் வந்ததுன்னா ஹாவ், ஐ ஹாவ், வி ஹாவ், யூ ஹாவ், தே ஹாவ் அப்படின்னு டிஸ்கிரைப் பண்ணுறது. அண்ட் தென் ஐ இ ஷீ இட் இது வந்தால் ஐ வாஸ், ஷீ வாஸ், இட் வாஸ், ஹீ வாஸ். அண்ட் தென் வாஸும் வந்து இது வந்து ஒரு காமனான வேர்டை வந்து சொல்கிறது தான். அண்ட் தென் வி யூ தே அப்படிலாம் வந்துச்சுன்னா வேர், வி வேர், யூ வேர், தே வேர், வேறையுமே யூஸ் பண்ணலாம். லாஸ்ட் திங் இஸ் ஐ யூ வி தே ஹீ ஷீ இட் இந்த வேர்ட்ஸ் எல்லாம் வந்ததுன்னா டிட்டை யூஸ் பண்ணலாம். ஐ டிட், யூ டிட், வி டிட், தே டிட், ஹீ டிட், ஷீ டிட் அந்த மாதிரி சொல்லலாம். இதெல்லாம் வந்து கிராமரில் இருக்கக்கூடிய ஒரு காமனான ரூல்ஸ் தான். இது ரொம்ப வந்து இம்பார்ட்டண்ட் வேர்ட்ஸ் இன் கிராமர். அண்ட் தென் இதெல்லாம் எதுக்காக சொல்கிறதுனா, இப்போ நம்ம கன்வர்சேஷன் பண்ணும்போது இந்த மாதிரி வேர்ட்ஸ்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிட்டால் ஈஸியாக வந்து போட்டு பேசலாம். ஐ எம் கோயிங், தே ஆர் கோயிங், ஷீ இஸ் டூயிங், வி ஆர், யூ ஆர், தே ஆர் லைக்வைஸ். தென் பங்க்சுவேஷன் மார்க்ஸ் வந்து வெரி இம்பார்ட்டண்ட். இந்த கம்மா போடுறது, கொட்டேஷன் போடுறது, கொஷின் மார்க்ஸு, அப்போஸ்ட்ரஃபி, எக்ஸ்க்ளமேஷன் லைக் தட் இதெல்லாம் வந்து எங்கெங்கே போடணும் அப்படின்றத கரெக்டாக இது பண்ணிக்கணும், தெரிஞ்சுக்கணும். அண்ட் தென் கேபிட்டல், ஒரு இடத்தோட பேரோ இல்லை ஒரு முக்கியமான ஒரு நேமோ நம்ம மென்ஷன் பண்ணுறோன்னா மிடில் கேபிட்டலில் எழுதுவோம். அண்ட் தென் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்லேயே வந்து எல்லா வேர்ட்ஸும் வந்து கேபிட்டலில் தான் நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணணும். அண்ட் ஹோமோஃபோன்ஸ்னால் 2 வேர்ட்ஸ், அதாவது தேர் அப்படின்றது 2 வேர்டு ஒரே மாதிரி இருக்கும். தே ஆர் அப்படின்றதும் ஒரே மாதிரி தான் வரும் சேர்த்து எழுதும்போது. இந்த மாதிரி 3 வேர்ட்ஸ் வந்து ஒரே மாதிரி இருக்கும், பட் மீனிங் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நம்ம ப்ரனவுன்ஸ் பண்ணும்போது ஒரே மாதிரி வேர்ட்ஸாக இருக்கும். அதுதான் வந்து ஹோமோஃபோன்ஸ்னு சொல்லுவாங்க. அண்ட் ஆக்டிவ் வாய்ஸ் அண்ட் பாசிவ் வாய்ஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட். ஃபார் அன் எக்ஸாம்பிள், த டாக் சேஸ்டு த பால் அது வந்து ஒரு ஆக்டிவ் வாய்ஸ். அண்ட் தென் பாசிவ் வாய்ஸில் த பால் வாஸ் சேஸ்டு பை த டாக் அப்படின்னு சொல்கிறது தான் வந்து பாசிவ் வாய்ஸாக நம்ம சொல்லுவோம். If you want to know more about grammar, just comment பண்ணுங்கள். Next videoவில் I'll upload it. Thank you.